ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். தீராத கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிஷபராசினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. உலகமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதும், குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் சிறப்பான பலன்களை செய்யக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால உங்களுடைய மனதில் இருந்து வந்த மன கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல பண விஷயத்துல ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் தீர இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. செய்யும் தொழில் வளர்ச்சி உண்டு. அதே போல கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. தகவல் தொழில்நுட்பத்துறை, பத்திரிகை தொழில், ஆடிட்டர் முதலியவற்றில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமாக இந்த வாரம் குரு பகவான் பெயர்ச்சியான முதல் வாரமாக இருப்பதால மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம், மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு சஞ்சரித்து வந்த குரு பகவான் 11/5/2025ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு வருகிறார். 2இல் குரு வந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. தீராத பிரச்சனைகளும் தீர வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல குரு இருக்கும் இடத்தினுடைய பலனாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நவகிரகங்கள்ல சுபகிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் கொடுப்பார் என்பது நியதிங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல இந்த குரு பயிற்சியின் விளைவாக சென்ற காலங்கள்ல ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது. சிக்கனத்தை கடைபிடிக்க இயலாது சுபவிரயங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது வாக்கு வளம் சிறப்பாக அமையுங்க. அது மட்டும் இல்லாம செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி அமையிருக்குது. கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை உருவாக இருக்குதுங்க. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குருவினுடைய பார்வை ரிஷபராசினியர்களான உங்களுக்கு 6, 8, 10 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடையுதுங்க. 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடமாகுங்க. அந்த இடத்தை குரு பார்ப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதுவரை எதிர்பார்ப்புகள் மத்தியில் வாழ்ந்த உங்களுக்கு இனி நிம்மதி கிடைக்க இருக்குது. ஆரோக்கிய தொல்லை அகல இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிவதால் உடல் நலன் சீராக உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நண்பர்கள் உதவிகரம் நீட்டுவாங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்குது. அதே போல இடமாற்றம், வீடு மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேருங்க. வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது. பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிவதால தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் வலுப்பெறுதுங்க. எனவே இதுவரை தொழில் தொடங்க முயற்சித்தும் பலன் கிடைக்காதவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்குதுங்க. பெற்றோர்களுடைய உடல் நலம் சீராகும். கிளை தொழில்கள் தொடங்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்குங்க.
அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கைகூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் கும்பராசி தாங்க. அதற்கு அதிபதி சனி பகவான். அவர் மீன ராசியில் பெயர்ச்சியாகி சுபபலத்துடன் நிலை கொண்டிருக்கிறார். மிகவும் அனுகூலமான சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் எளிதில் நல்ல பெயர் கிடைக்க வைப்பார் சனி பகவான். அதே போல சக ஊழியர்கள் மரியாதையாக நடந்து கொள்வாங்க. அதே போல ஆதரவாகவும் செயல்படுவாங்க. நிர்வாகத்தினருடைய ஆதரவு உங்களுடைய கடமைகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இதற்கு முன்னேற அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் இந்த வாரத்தில் தேடி வந்து கிடைக்க இருக்குது. அதே போல தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனை ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் உகந்தது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை அளிக்க இருக்குதுங்க. இந்த வாரம் முழுவதுமே குறிப்பாக தொழிற்சாலையை விருத்தி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் உடனடியாக மேற்கொள்ளலாங்க. சக கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக நீடிக்குங்க. புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு நல்ல தருணம் இதுங்க. அதே போல ஏற்றுமதி இறக்குமதி ஆகிய இரு துறைகளுக்குமே லாபகரமான ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறாங்க. பல காரணங்களால் சென்ற 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பின்னடைவையே சந்தித்து வந்த இத்துறையினருக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் மிக தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்க உதவுங்க. சினிமா பட தயாரிப்பாளர்கள் துணிந்து முதலீடு செய்து புதிய படங்களை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. அதே போல கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் தான் அரசியல் துறைக்கும் அதிகாரியாவார். ஆதலால் அரசியல் மற்றும் சரித்திர நிகழ்ச்சிகளை பின்னணியாக கொண்டு தயாரிக்கப்படும் படங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் என்ற வாரங்கள் போல் இல்லாமல் இந்த வாரம் கிரக நிலைகள் சிறிது அனுகூலமாக இருப்பதால படிப்பை முடித்து அடுத்து வேறு உயர்கல்விக்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு உங்களுடைய விருப்பம் போல் இடம் கிடைக்க இருக்கு. உங்களுடைய கல்விக்கான அனைத்து சலுகைகளும் தானாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.